விருச்சிக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். விருச்சிகம் அப்படிங்க பார்க்கும்போது தேளுக்கு எத்தனை கால் அப்படிங்கிறத நம்ம யாராலையும் பார்க்க முடியாதுல்ல. ஒரே ஒரு கொடுக்கு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். எத்தனை காலுங்கிறது தெரியாதுல்ல. நண்டுக்கு கூட எத்தனை கால்னு கரெக்டாக கணக்கு போட்டு சொல்ல முடியாது இல்லையா. பல கால்கள் பிராணி அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துருவாங்க. பல கால் உயிரினங்கள் அப்படின்ட்டு. அதனால் அவங்க எந்த ரூட்டில் போகிறாங்க, எந்த ரூட்டில் வராங்க அப்படிங்கிறதால அவங்களுடைய போக்குகளை நம்மளால் சரியாக கணிக்க முடியாது. அதே போல் அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க, எப்படி வேணாலும் வந்துடுவாங்க, எங்கே போனாலும் தப்பிச்சுக்குவாங்க, எதை வேணாலும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த விருச்சிக ராசியை உலகத்தில் 8வது ராசியாக வச்சுருக்கிறது இந்த காலபுருஷ தத்துவப்படி. அதனால் பார்த்திங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறது விருச்சிக ராசி தானே தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு நபர்களுங்கிறதுனால அவர்களுடைய தயவு இல்லாமல் இந்த உலகம் பெரிய அளவுக்கு இயங்காதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் இல்லையா. தீர்வு அங்கே தான் இருக்கும், பிரச்சனையும் அங்கே தான் இருக்கும். அது அடுத்த கட்டம். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா வீடு மனை இதை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதுவே வீடு மனையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாகன ரீதியாக ஒரு செலவை உருவாக்கி வச்சுருக்கோம். அல்லது வீடு ரெனோவேஷன் அல்லது வீட்டில் ஏதாவது ரிப்பேர் வேலைகள் அதிகமாக செஞ்சு அதில் ஓரளவு செலவாயிருக்குங்கிறத நம்ம சொல்லாமலே புரிஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் மட்டுமே 4ஆம் இடத்துல இல்லை. செவ்வாயோட பார்த்திங்கன்னா ராகு இருக்குது, இன்னொரு பக்கம் புதன் இருக்குது. புதனை பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் அதிபதியாகவும் பார்க்கணும், இன்னொரு பக்கம் 11ஆம் அதிபதியாகவும் பார்க்கணும். அப்போ 8ஆம் அதிபதியாக பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக எல்லா நெருக்கடியும் கொடுத்துக்கிட்டே கடைசியாக அதுலேருந்து ஒரு தீர்வையும் கொடுத்துட்டு வருவாருங்கிறதுனால அது நமக்கு ரொம்ப சிக்கலையும் கொடுக்கும், சிக்கலுக்கான தீர்வும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில்கள் செய்ய வேண்டிய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே பணம் லாக்காக இருந்ததை சில பேர் கொஞ்சம் வசூல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். சில பேருக்கு வசூலாகிருக்கும், சில பேர் வசூலாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இனி சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து 4ஆம் இடத்துல ராகும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது, இன்னொரு பக்கம் புதன் இருக்குது. இதை மூணுத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புதனும் ராகுவும் இருக்குன்னு சேர்த்துட்டு இருக்கிறத ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டோட வரவு செலவு திட்டங்கள் இருக்குது, ரெவென்யூ சோர்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது உற்பத்தி ஸ்தானம்னே வச்சுப்போமே இந்த 4ஆம் இடத்துல. அப்போ உற்பத்தி செலவுகள்லாம் கடுமையாக அதிகரிச்சிருக்கும். இனியும் வர காலங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் அதுக்கான விலை குறையும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கீழே குறைஞ்சி வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் மூலப்பொருட்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்நார்மல் விலையேற்றமாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ராடக்டை விற்கிறப்ப பார்த்திங்கன்னா திடீர்னு விலையெல்லாம் சரிவாக இருக்கும்ல. இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து வரணுங்கும்போது இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் மீனத்துக்கு போயிடுது. அப்போ 5ஆம் இடத்துக்கு போகும்போது அதோட நிலைமை வேறு மாதிரியாக மாறுது. அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணம், மனசு, சிந்தனை, நம்மளுடைய புத்திரர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் 5ஆம் இடம். அதை விட மன மகிழ்ச்சியை கொடுக்கறதும் அந்த 5ஆம் இடம். பொதுவாக 5ஆம் இடத்துல சனி உட்காரும்போது மன நிறைவாக நம்ம எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் உருவாக்கும். ஆனால் நல் வாய்ப்பாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் கொஞ்ச நாளாக சனியோடு சேர்ந்து இருக்கிறது ஏதாவது ஒரு வழியில் அவங்க மனசு மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருவாயை இது வரைக்கும் ஈட்டி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு 2 வாரத்துக்கு அந்த வருவாயோட தொடர்ச்சி இருந்தாலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுது 5ஆம் இடத்துக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இந்த மூணும் ஒன்று சேர்ந்ததுன்னா எண்ணங்களால் எதையுமே பண்ண முடியாது. மனசளவில் எது நடந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல விஷயங்களாகவே நம்ம மனசுக்குள்ளே தோணாது. என்ன சிந்திக்கிறது, எதை செயல்படுத்துறது, இப்படி பல விதங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் வழியில் கூட பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏன்டா காதலிச்சு தொலைச்சோன்னு இருப்பாங்க. சில பேருக்கு ஆள் கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க, சில பேர் ஏன்டா காதலிச்சு தொலைச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்படுவாங்கள்ல. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் நிறையா நடக்கும். பொதுவாக நம்ம மார்பு பகுதியை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கணும். இருதயம், மார்பு இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும்.
எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காதோ அதெல்லாம் பார்த்து கவனமாக சாப்பிட்ணும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப கவனமாக அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள், அதாவது சாப்பிடும்போது நெஞ்சை அடைச்சிக்கும், நெஞ்சை கரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இரத்த ஓட்டங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுவாக 5ஆம் இடம்ங்கிறதே மார்பு, இருதயம் இதையெல்லாம் ஒட்டியுள்ள பகுதிங்கிறதுனால அந்த கவனத்தை ரொம்ப எடுத்துக்கணும். இதுக்குன்னு பயமுறுத்துறது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். டாக்டர்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மருந்துகளை கரெக்டாக சாப்பிட்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கிங் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும். ரொம்ப நிறைவாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்களை கொஞ்சம் தெளிவான விஷயங்களை கடைபிடிச்சிக்கணுங்கிறது தான் சொல்லணும். அடுத்தது மனசுக்குள்ளே எதுவுமே நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் தரவு இருக்காது. காதில் விழக்கூடிய செய்திகளும் நல்ல செய்திகளாக விழாது. அதனால் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு மனசளவில் தயங்கியோ கலங்கியோ நிற்கக்கூடாது. இது அடுத்த மாதம் மாறி போயிடுங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த சூரியன், செவ்வாய், சனி சேர்க்கை அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் பலனை கொடுக்குங்கிறத மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான குரு 8ஆம் இடத்துல இருந்தது. 2ங்கிறது வருவாயை குறிக்குது. 5ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வருவாய் தன்னால் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிக்கும். இதனால் 8ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகி இருந்ததுனால வரவு வருதோ இல்லையா அந்த குடும்பம் வரைக்கும் பெரிய அளவுக்கு செலவுகள் இழுத்து விடாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால என்ன தேவைகள் நமக்கு அவசியமோ அதற்கான பணம் கண்டிப்பாக சேர்ந்துருங்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 8ஆம் இடத்து குரு தொட்டதெல்லாம் நட்டம்ங்கிறதுனால புது முயற்சிகளை மட்டும்தான் பெரிய அளவுக்கு தொடங்கக்கூடாது. குடும்பம் வரைக்கும் பணம் எங்கேயாவது தேங்கி கிடந்து அது இப்போதைக்கு மீண்டு வந்தால் இந்த பணத்தை என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிடாமல் சேமிப்புகளுக்கு செலவு பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு பிற்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அது பல வகையில் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைமுறைக்கும் இல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு பலன் அளிக்கிற வகையில் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் செலவுகளை சிக்கனப்படுத்திக்கிட்டு செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு சேமிப்பு செய்கிறது தான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக அமையுங்கிறது மட்டும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்குது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கேது 3, 6, 10, 11 இருந்தாலே நல்ல பலன்களை தான் கொடுக்குங்கிறது எல்லாரும் சொன்னால் கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் தான் கொடுக்குறத தவிர மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கேது கொடுக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு எதிர்காலத்தில் தொழில்துறையில் நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிக்கவும் வேலை வாய்ப்புகளில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த கேது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஜெயித்தால் வெற்றி, தோற்றால் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ரெண்டுத்தையுமே அந்த கேது கொடுக்குங்கிறதுனால அதையும் ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் நீங்களும் இந்த மாதத்தில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளோட தாக்கம்லாம் சற்று குறைவாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, விருச்சிக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து தனுசு ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.